வெல்கம் டு கிட்டிஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம கத்திரிக்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து இந்த மாதிரி கலர் மாறட்டும். இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, 10 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கத்திரிக்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். நல்லா வதங்குற வரைக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டுட்டே இருங்க. கத்திரிக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நல்லா மசாலா ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 கப் அளவு ரைஸ் சேர்த்துக்கோங்க. ரைஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒயிட் ரைஸ் இல்லாமல் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டான கத்திரிக்காய் சாதம் ரெடி. மறக்காமல் இதே ப்ரொசீஜர் வச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். Bye bye. Next video la பார்க்கலாம். Thanks for watching. Subscribe for more videos.